மாணவர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நேற்றைய வகுப்பில் நம்ம இயல் 7ல் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்குரிய விடையெல்லாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நம்ம குருவினாவுக்குரிய விடையெல்லாம் பார்த்துடலாம். சரியா? முதல் குருவினா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாசவர் வாசவர் பல்நின வினைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நேற்றுக்கே நான் பதில் சொல்லிட்டேன், இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை நம்ம இதுக்குரிய பதிலை பார்த்துடலாம். பாசவர் என்றால் வெற்றிலை விற்பவர்கள், வாசவர் என்றால் நறுமணப் பொருட்களை விற்பவர்கள், பல்நின வினைஞர் அப்படின்னா பல்வகை இறைச்சிகளை விற்கக்கூடிய வியாபாரக்காரர், அதாவது பல்வகை இறைச்சிகளை விற்பவர். உமனர் அப்படின்னா உப்பு விற்பவர். இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் எழுதி அதுக்கு பதிலை எழுதுங்கன்னா நீட்டாக இருக்கும். அதை திருத்தும் போது எங்களுக்கும் எளிமையாக இருக்கும். பார்க்கும்போதே அதுக்கு 2 மார்க் நம்ம போடணும்னு ஒரு எண்ணம் வரணும். சரியா? இதே மாதிரி வரிசைப்படி எழுதுங்க. 2வது, மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது? இந்த கேள்விக்குரிய பதில் எப்படி எழுதணும்னா 2 பாயிண்ட்டாக நீங்கள் பிரித்து எழுதணும். முதல் குறி என்ன எழுதணும் அப்படின்னா, மன்னர் தம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் காலம் கடந்தும் உணர்ந்த நிலையில் அனைத்தையும் கல்லில் செதுக்கினார்கள். இதுதான் மெய்கீர்த்தி. 2வது பாயிண்ட்டு என்ன எழுதுறீங்க அப்படின்னா, மன்னர்களுடைய புகழ் செயல்பாடுகள் போர் ஆட்சி முறை இதை எல்லாத்தையும் கூறுறது தான் இந்த மெய்கீர்த்தி. இது 2வது பாயிண்ட்டு. 3வது, இதுவே மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கமாகும். அதிகப்படியாக நீங்கள் 3 இடுகுறி போட்டு எழுதலாம். குறைந்தபட்சம் 2 பாயிண்ட் எழுதினாவே போதும் உங்களுக்கு 2 மார்க்குக்கு. சரியா? அடுத்தது 3வது, வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. இதில் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் எப்படி இருந்துச்சு? யாருக்கு? மாப்போசின்னா யார்? மாப்போ சிவஞானம். அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது? வறுமை எப்படி இருந்தது? அவர் வறுமையிலையும் எதெல்லாம் விரும்பி படித்தார் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இதுக்கு நீங்கள் 2 பாயிண்ட்டாக புத்தகத்தில் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது 2 பாயிண்ட்டை நீங்கள் அதில் முக்கியமானதை எடுத்து எழுதுனா போதும். புத்தகத்தில் இருக்கிறத நீங்கள் ஏதாவது அந்த வறுமையினுடைய உட்தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உட்தலைப்பில் இருந்து ஒரு 2 பாயிண்ட் எழுதுனா போதும். உங்களுக்கு எளிமையாக 2 பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன், அதையே எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட்டு, நூல் வாங்குவதற்கு போதிய பணமில்லாத வறுமை நிலையிலும் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைக்கு செல்வார். யார்? மாப்போசி. 2வது பாயிண்ட்டு, உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பட்டினி கிடந்திருக்கிறார். இது 2வது பாயிண்ட்டு. இது 2 மட்டும் எழுதினா போதும். அவர் ரொம்ப வறுமையாக இருக்கும்போது கூட எப்படி புத்தகத்தின் மீது ஆர்வம் வச்சுருந்தாரு அப்படிங்கிறதுக்கு இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் எழுதினாவே போதும். சரியா? அடுத்தது 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா, புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. புறத்திணைகள் மொத்தம் எத்தனை? 12. சரியா? உங்களுக்கு இந்த 12ல் எதிரெதிர் திணை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை மொத்தம் 12 திணைகள் இருக்குது. தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தனைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் 12 புறத்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 புறத்திணைகளும் எதிரெதிர், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். எந்த பூவை எதுக்கு? இதெல்லாமே பூவனுடைய பெயர்கள் தான். இந்த வெற்றி அப்படிங்கிற அந்த பூவை எப்போ சூடுவாங்க? அப்போ ஆப்போசிட்டில் சண்டை போடுறவங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, எதிராளி என்ன பூவை சூடி வருவாங்க? இந்த அட்டவணையை ஒன்று நீங்கள் தயார் பண்ணணும். இதுக்கு முதல் அட்டவணை எப்படின்னு ஒரு 6 அட்டவணை போட்டுக்குங்க. குறைந்தபட்சம் 3 எழுதினாலும் பரவாயில்ல, நீங்கள் இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. சரியா? வெற்றி அப்படிங்கிறதுக்கு எதிர் வகையான ஒரு திணை என்னன்னா கரந்தை. வெற்றி திணை கரந்தை. நல்லா கரெக்டாக எழுதிக்குங்க. சரியாக புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க, மாற்றி எழுதிடாதீங்க. வெற்றி அப்படின்னா கரந்தை. வஞ்சி திணை காஞ்சி திணை. வஞ்சிக்கு எதிர்ப்பதம் எதிர் வகையான திணை எதுனா காஞ்சி திணை. நொச்சி அப்படிங்கிறதுக்கு உளிங்கை. இவங்க 2 பேரும் மதில் சுவர், அதாவது கோட்டையை கைப்பற்றுவதற்காக சண்டை போடுறவங்க. அடுத்தது தும்பை வாகை. தும்பைங்கிறது என்னது? வலிமையை நிலைநாட்டுறதுக்கு. வாகைங்கிறது வெற்றி. 2 பேரில் சண்டை போட்டு யாராவது ஜெயித்தவங்க வாகைப்பூவை சூடுவார்கள். அடுத்தது பாடான் பொதுவியல். இது 2 எதிரெதிர் திணைகள்.
பாடான் அப்படிங்கிறது ஆண்மகனுடைய ஒழுக்கலாறுகளை பற்றி பாடக்கூடியது. பொதுவியல் அப்படிங்கிறது எதெல்லாம் இந்த 12 திணைகளில் சொல்லப்படாத கருத்துக்களை இந்த பொதுவியலில் சொல்லிடுவாங்க. சரியா? அப்போ பாடான், பொதுவியல், இது 2 எதிரெதிர் திணைகள். அடுத்தது கைக்கிளை, பெருந்திணை. கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம், பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தா காமம். அப்போ இது 2 எதிரெதிர் திணைகள். இப்போ நீங்கள் எத்தனை திணைகள்? 12 திணைகளையும் பிரித்து எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்தி எழுதிருங்க. இது உங்களுக்கு சரியாக 2 மார்க்கு கிடைக்கும், நான் சொன்ன மாதிரி எழுதுனீங்கன்னா. சரியா? அடுத்தது 12வது, அடுத்தது 5வது கேள்வி. பொருத்தமான இடங்களில் நிறுத்தற்குறியீட்டு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கீழே உங்களுக்கு அது ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு பத்தி கொடுத்துருக்குறாங்க. அந்த பத்தியை படித்து பார்க்கணும். படித்ததுக்கப்புறம் தான் பதிலை நீங்கள் எழுதணும். பதில் எழுதும் பொழுது மேலே இருக்கக்கூடியதை ஒரு எழுத்துக்கூட நீங்கள் விட்டுறாமல் சரியாக பார்த்து கரெக்டாக எழுதணும். எழுதிட்டு அதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல படித்து பாருங்கள். பழங்காலத்திலேயே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி, சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி, சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி, நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமியையும் நினைவூட்டி, விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். இதை சொன்னது யாருன்னா மாப்போ சிவஞானம். இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க? பொருத்தமான நிறுத்தற்குறியீடு எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிறுத்தற்குறியீடு எந்தெந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். பழங்காலத்திலேயே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி, அதுக்கு பக்கத்தால் ஒரு கமா போட்டுக்குங்க. பெருமையை கூறிங்கிறதுக்கு பக்கத்தால் ஒரு கமா. சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி, அந்த சொல்லி அப்படிங்கிறதுக்கு பக்கத்தால் ஒரு கமா. சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி, அதுக்கு பக்கத்தால் ஒரு கமா. நம் அருமை தமிழ்நாட்டு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமியையும் நினைவூட்டி, அந்த நினைவூட்டிக்கு பக்கத்தால் ஒரு கமா. விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும். சரியா? கடைசீட்டில் இந்த முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா உங்களுக்கு அதுக்கு அரை மார்க்கு கம்மி பண்ணிடுவாங்க. முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைக்கணும். முடிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணணும்? மேற்கோள் போடணும். எங்கே மேற்கோள் போடணும்னா, பழங்காலத்திலேயே முதல் வார சொல் இருக்குது பார்த்தியா, முதல் சொல், அந்த சொல்லுக்கு மேலே மேற்கோள் போடணும். கமா 2 கமா போடணும், மேலே நோக்கி போடணும். போட்டுட்டு அடுத்தது கீழே கடைசீட்டில் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? விடுத்திருந்தேன் அப்படின்னு இருக்குதா? அழைப்பு விடுத்திருந்தேன். இந்த விடுத்திருந்தேங்கிறதுக்கு மேலே 2 கமா. இது மேற்கோள் குறி, இதுக்கு பேர். இதை போட்டு முடிச்சிடணும். அப்போ எத்தனை கமா போட்டிருக்கிறீங்க? ஒரு 1 2 3 4 5 கமா போட்டிருக்கிறீங்க மேற்கோளோடு சேர்த்தி. சரியா? ஒரு முற்றுப்புள்ளி. இதெல்லாம் ஒன்று கூட விடாமல் எழுதினாதான் 2 மார்க்கு. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கமா நீங்கள் விட்டுருந்தாலும் அதுக்கு அரை மார்க்கு உனக்கு என்ன பண்ணிடுவாங்க? கம்மி பண்ணிடுவாங்க. அப்போ சரியாக போடுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது சிறுவினாவில் ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு பார்த்துடலாம். முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார். இந்த முதல் மழை விழுந்த உடனே கூப்பா ராஜகோபாலன் என்னெல்லாம் கவி பாடுறாரு, எப்படிலாம் அந்த மழை விழுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த விளக்கம் நம்ம கொடுக்கணும். இது உங்களுக்கு புத்தகத்தில் வெறும் பாடல் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஏற்புதிதா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகத்தில் பாடல் மட்டும்தான் இருக்கும். அதுக்குரிய விளக்கத்தை நீ தான் புரிஞ்சு எழுதணும். நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய விளக்கத்தை எழுதணும். இப்போ நான் சொல்லிடுறேன், அதை நீ சரியாக எழுதிக்கோ, பாயிண்ட் போட்டு எழுதிக்கோ. 4 மார்க் கேள்விங்கிறதுனால இதுக்கு எத்தனை பாயிண்ட்டாக எழுத போகிறீங்க? 4 பாயிண்ட்டாக எழுதிக்கோ. முதல் வரி இதில் 4 பாயிண்ட்டுன்னா 4 தான் எழுதணும்னு இல்லை, அதில் 5 6 அந்த மாதிரி எழுதலாம். ஏன்னா சின்ன பதில் தானே இருக்குது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. முதல் மழை பெய்ததும் நிலம் உழுவதற்கு தயாராகிறது. இது முதல் பாயிண்ட். 2வது, வெள்ளி முளைத்ததும் காளையை ஓட்டி உழுவதற்கு வேகமாக செல்ல வேண்டும். காளையை உழுவதற்கு வேகமாக ஓட்டி செல்ல வேண்டும். இது 2வது பாயிண்ட். 3வது, பொன்னேர் எருதினை தொழுது புலன் வழிபட்டு மாட்டினை ஏரில் பூட்டி நிலத்தை உழுவர்.
இப்போ மாடை வந்து ஏரில் பூட்டி நிலத்தை உழச் செய்ய போகிறாங்க. சரியா? அடுத்தது 4வது பாயிண்ட்டு, உழுபவருக்கு ஏர் புதிதல்ல மாட்டை விரட்டி கொழுவை அழுத்தி உழுவர். இது 4. 5வது பாயிண்ட்டு, மண் மேலும் கீழும் பொருளும் மழையும் பொழியும் மழையால் நிலம் தளிர்படும் நாற்று நடுவர் நாற்றுகள் மழை பெய்ய நிமிர்ந்து நிற்கும். இது 5வது பாயிண்ட். சரியா? இப்படி பறவை அந்த பாயிண்ட்டை நீங்கள் பிரித்து வச்சு எழுதுங்க. 5ஆ எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு உரிய மார்க்கு 4 மார்க் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரியா? இது வரைக்கும் போதும் உங்களுக்கு. இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த கேள்விக்குரிய பதிலை வந்து நாளைய வகுப்பில் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். நன்றி, வணக்கம்.